கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 20வது அதிகாரம் 20 முதல் 28 வரை உள்ள இறை வார்த்தைகள். இதில் செபதேவின் மனைவியும் யோவானுடைய தாய்மான ஒரு பேர் மேரி அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். உண்மையிலே பார்த்தோம்னா இவங்க என்ன ஜெபிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுறார். ஸோ பல நேரங்களில் நம்முடைய ஜெபமும் இப்படி தான் இருக்கிறோம். எதுக்கு ஜெபிக்கிறோம், எதை குறித்து ஜெபிக்கிறோன்ற ஒரு சரியான ஒரு அறிவு இல்லாமல், ஒரு ஞானம் இல்லாமல் நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். சரி, நீங்கள் உலகப்பூர்வமாக நம்ம பணக்காரங்களான்னு ஜெபிக்கலாம், வேலையில் முன்னேறலான்னு ஜெபிக்கலாம், ப்ரொமோஷன் வரலான்னு ஜெபிக்கலாம். அதே போல் ஆன்மீக காரியத்தில் நம்ம பெரிய ஆளாகணும், பெரிய ஊழியன் ஆகணும், இல்லை பெரிய குருக்களே ஒரு சிறந்த குருவாக வரணும், இதெல்லாம் நல்ல ஆசைகள் தான். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்காருன்னு தெரிந்து கொள்வது தான் மிக மிக முக்கியமானது. இப்போது கடவுள் நமக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள், மதர் தெரேசாவுக்கு கடவுள் ஒரு வேளை சப்போஸ் மதர் தெரேசா ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு கான்வெண்ட்டில் போய், கார்மேல் சபையில் போய் சேர்ந்து நான் நல்லா ஜெபிக்கணும் உலக மக்களுக்காக நினச்சி ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா கடவுளுக்கு பிடிச்சிருக்காது. ஏன்னா கடவுள் அவர்களுக்கு வைத்திருந்த திட்டம் இந்த மாதிரி ஒரு அருள் பணியை செய்ய வேண்டும், மக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணுன்றது தான். ஒருவேளை குழந்தை தெரேசால், புனித குழந்தை தெரேசால் அவர்கள் அன்னை தெரேசாவை போல் நான் கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் போயிட்டு வெளியில் போய் நான் உதவி செய்யணும்னு நினச்சி கான்வெண்ட் விட்டு வெளியில் போயிருந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பிடித்திருக்காது. அதே போல் புனித சவேரியார் உலகமெங்கும் சென்று நற்செய்தியை அறிவித்தார். அவரும் நான் ஏதாவது ஒரு காட்டிலையோ மலையிலையோ உட்காந்து ஜெபிக்க போகிறேன் உலக மக்களுக்கான போய் ஜெபித்திருந்தாலும் கடவுளுக்கு பிடிச்சிருக்காது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நமக்கு பலவிதமான ஆசைகள் வரலாம், ஆம்பிஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 29:11 பார்க்குறோம், நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் வளமான திட்டங்கள் அன்றி கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பிதா ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு அவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். புனித யோவான் ஸ்நானனுக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார். அன்னை மரியாளுக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவங்களாம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா கடவுள் தங்களுக்கு என்ன திட்டம் வைத்திருந்தாங்கிறது தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க. யோவான்கிட்ட போய் கேட்குறாங்க, நீர் தான் வரவிருந்த மெஸ்ஸியாவா? இல்லைன்றாரு. நீ அந்த தீர்க்கதரிசியா? நீ எலியாவா? எல்லாத்துக்கும் நோ நோ நோன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு, பாலைவனத்தில் ஒரு குரல் ஒலிக்கும், அந்த குரல் நான் தான். அப்போ அவருக்கு தெளிவாக தெரிந்தது கடவுள் அவருக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று. அதை முழுமையாக செய்து முடித்து சென்றார்கள். அதே போல் நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்னன்றதை முதல்ல கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டோட பாதத்தில் நம்ம அனுதினமும் அமர்ந்து அதை முதலில் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த திட்டத்தை கண்முன் வைத்து நாம் ஓட வேண்டும். மற்ற எதுக்கும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் கடவுள் நமக்காக வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பிட்ட காலத்துக்குள், நம்ம எத்தனை வருஷம் இருக்க போகிறோன்னு தெரியல, அந்த நாட்களுக்குள் அவர் நமக்காக வைத்திருக்கிற காரியத்தை நாம் முடித்து செல்ல வேண்டும். அது இல்லாமல் நம்ம சூப்பராக என்னென்னமோ செஞ்சுட்டு போனால் கூட மேலே போகும்போது கடவுள் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நான் கொடுத்த வேலையை நீ செய்தாயா என்பது தான். அதனால் சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்காக நிறைய காரியம் செய்யலாம்னு நாங்கள் இங்கே ஓடுற நிறையா பண்ணலாம். அதனால் அது எல்லாத்தை விட முக்கியமானது, நாம் ஒரு கடவுளுக்கு வேலைக்காரன், ஊழியக்காரன் அப்படின்னா எஜமான் சொல்கிறத நம்ம செய்யணும். அப்போ எஜமான் நமக்கு என்ன திட்டம் வைத்திருக்கான்றதை நாம் கண்டுகொண்டு அதை மாத்திரம் சரியாக செய்யும் பொழுது நாம் நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக, கடவுளுக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரர்களாக நாம் மாறுவோம். ஆமென்.